பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாக்கியா சொல்கிற எதையும் வீட்டில் உள்ளவங்க நம்மளன்னு தெரிஞ்ச பாக்கியாவால் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க. புது ரெஸ்டாரண்ட்டையும் அந்த சுதாகர் ஏமாற்றி வாங்கிட்டாரு. ஆனால் நான் ஏற்கனவே நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட பேசி நிறையா பணம் தரேன்னு சொல்லி மனசை மாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டாரு. நான் இப்படி பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சுதாகர் நினைக்கிறாரு. சுதாகர் இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சா அங்கே ஈஸ்வரியத்தையும் இந்த கோப்பையும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் எழில் வேற ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்டு அப்பா கிட்ட கேட்டேன், வேறு யாரோ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதா இருக்காங்கன்னு எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ சுதாகர் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு, மற்ற எல்லார்கிட்டேயும் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை எப்படி நம்ம நிரூபிக்கிறது? இத்தனை நாள் என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டோம். இனி எனக்குன்னு பிஸ்னஸ் மூலமாக எந்த வருமானமும் வராது. அங்கே இங்கேன்னு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றும் புரியல. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி. இங்கே சுதாகர் அவங்க மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, அந்த சமந்தி அம்மா, அதான் அந்த பாக்கியலக்ஷ்மி என் முன்னாடி என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தினதா சொன்னேன்ல, ஆனால் அது எல்லாத்துக்கும் வசமாக இப்போ அந்த பாக்கியலக்ஷ்மியை அவமானப்படுத்தி தலை குனிய வச்சிட்டேன் அப்படின்னு தான் மனைவி கிட்ட சொல்லி இங்கே சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே நிதிஷோட அம்மாவும், என்ன சொல்கிறீங்க, சம்மந்தி அம்மாவை தலகுனியை வச்சிட்டிங்களா? ஏற்கனவே இந்த பாக்கியலக்ஷ்மி திமிரா உங்களை அப்படி பேசியிருக்கவே கூடாது, அதே என்னால் தாங்க முடியல, அப்படி என்னதான் செஞ்சீங்கன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே புது ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கியாச்சு, அதுக்கப்புறமும் பிஸ்னஸ் செய்கிறோன்ற திமிரில் அந்த பாக்கியலக்ஷ்மி என் ஆஃபீஸ்க்கே வந்து அந்த பேச்சு பேசிட்டு போனால் நான் சும்மா இருப்பேனா? சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சு வருமானம் பார்த்த அந்த பாக்கியலக்ஷ்மியை அந்த பேச்சு பேசினா நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் பார்க்குறேன், எனக்குன்னு எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் சரியான பாடம் புகட்ட இப்போ ஏதோ சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாங்க பாக்கியலக்ஷ்மி, அதையும் நானே வாங்கிட்டேன். ஆனால் என்ன, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனராக கொஞ்ச நாள் இருக்க போகிறதில்ல. அந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக பெரிய ஒரு வருமானம் வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபை தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியா தான். நான் இப்படி செய்யணும்னு முடிவெடுக்கல, ஆனால் என் வழியில் தலையிட்டு என்ன அவமானப்படுத்தின பாக்கியலக்ஷ்மி இப்போ ரெஸ்டாரண்ட் எதுவும் இல்லாமல் வேலைக்கும் போக முடியாமல் வீட்லேயே இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க மாமியார் கோபின்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு இனியாவது பாக்கியா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நல்லபடி பேசினா சரிதான்னு சொல்லி சிரிக்கிறாரு சுதாகர். இதை பார்த்த உடனே சுதாகரோட மனைவியும், உண்மையாக தான் சொல்கிறீங்களா, இப்படிலாம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே நிதிஷோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லைங்க, இனியா மூலமாக ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கிடச்சிது, இப்போ அந்த பாக்கியலக்ஷ்மிக்கு எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் செஞ்சிட்டிங்களா? ஆனாலும் நம்ம பையன் நிதிஷுக்கு இதை விட ஒரு நல்ல வரனாக பார்த்து வசதியான பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். என்ன, இந்த இனியாவால் அந்த சின்ன ரெஸ்டாரண்ட் கிடச்சது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக நான் இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு பாக்கியாவுக்கு இப்போ வேலையும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டும் இல்லை அப்படின்ற விஷயத்தை பற்றி இங்கே சுதாகரும் சுதாகரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க பாக்கியாவுக்கு செல்வி ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்கக்கா, மறுபடியும் நீ ஏதாவது வேலை தருவியான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சம்பளமாவது பாக்கியலக்ஷ்மி அக்கா தருவாங்களான்னு கேட்குறாங்க. நான் என்னக்கா சொல்கிறது, அதான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே, யாரையும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லு செல்வி, என்னை நம்பி வந்திருக்காங்க. இந்த மாதம் பெருசாக எந்த வருமானமும் வரல, 2 ரெஸ்டாரண்ட்டும் ஒரே நேரத்தில் இல்லைன்னு உடனே என்ன செய்யனே தெரியாமல் தான் நானும் இருக்கேன். கொஞ்சம் நகை இருக்குது, அதை வச்சு எப்படியாவது பணம் ஏற்பாடு செய்வேன். எப்படியாவது உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரமாகவே சம்பளத்தை கொடுத்துருவேன். நான் சொல்கிறப்ப அதை வந்து வாங்கிட்டு போங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது சொல்லு செல்வி. என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன். சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலையை நான் ஏற்பாடு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக வேலை கொடுக்குறேன். இப்படி இந்த 2 ரெஸ்டாரண்ட்டும் எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படியே நான் சும்மா இருந்துட மாட்டேன். எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாத்தையும் சமாளித்து நானும் முன்னேறி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, அப்போ இந்த மாதம் சம்பள பணம் நீ தந்துடுவேன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அக்கா, உன் மாமியார் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, அதையும் கேட்குற செல்வி, வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிற எதையும் அவங்க கேட்க தயாராகவே இல்லை. இனியும் அந்த சுதாகரை பற்றி நான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க செல்வி. அதனால் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறத விட இனிமேல் நான் என்ன பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறலான்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்க போகிறேன்.
சரி செல்வி, நான் அப்புறமா பேசுகிறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க பாக்கியலட்சுமி. பாக்கியாக்கா ரொம்ப பாவம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுலேயும் எங்கள் எல்லாருக்கும் சம்பளத்தரன் வர சொல்கிறாங்களே. ஆனால் பணத்தை தான் பாக்கியாக்கா எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்களோ தெரியல. அந்த வீட்டில் இருக்க ஈஸ்வரி அம்மாவை பற்றி ஏற்கனவே தெரியும். இங்கே சும்மாவே இங்கே பாக்கியலட்சுமி அக்காவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதில் சம்மந்தி தான் முக்கியம், இனியாவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு இன்னும் நம்ம அக்காவுக்கு அந்த ஈஸ்வரி அம்மா என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு செல்வியும் யோசிக்கிறாங்க. பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த கோபியும், என்னம்மா இங்கேயே இருந்தா எப்படி? நானும் அங்கே தனியாக இருக்கேம்மா. நீங்கள் பேசாமல் அங்கே என் கூடயே நம்ம வீட்டுக்கு வந்துருங்கம்மான்னு கூப்பிட, நான் தான் சொன்னேன்ல கோபி, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அங்கே நான் தனியாக இருக்கணும். நீயும் உன் வேலை முக்கியம்னு சொல்லி உன் பிஸ்னஸை பார்க்கறதுக்காக போயிடுவேன். கொஞ்ச நாள் இனியா திரும்பி வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேனே. அதுவும் இந்த பாக்கியா ரொம்ப குழப்பத்தில் இருக்கா. அவள் எப்போ என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் இந்த வீட்டில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். நீ அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போ கோபி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இங்கே பாக்கியா செல்வி ஃபோன் பண்ணதையே நினச்சிட்டு, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த எல்லா ஸ்டாஃபுக்கும் எப்படியோ நம்மளால் முடிஞ்ச அளவு சம்பளத்தை சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சம்பளத்தை கொடுத்தாதான் அவங்க குடும்பத்தை பார்க்க முடியும். நம்மளை நம்பி தானே வந்தாங்க. கொஞ்சம் பணம் இருக்குது, இதை வச்சு பணம் ஏற்பாடு செய்யணும்னு நினச்ச பாக்கியாவும் வெளியில் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரியும், என்ன பாக்கியா, வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம நீ பாட்டுக்கு எப்பயும் போல ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புற ஞாபகத்திலேயே கிளம்பிட்டியா என்ன? இப்போ உனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற உனக்கு அக்கறையே வேண்டாம். வீட்டில் இருந்து பொறுப்பாக வீட்டு வேலையை பார்த்துக்க. அதை விட்டுட்டு வெளியிலலாம் நீ போக வேண்டான்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் எதுக்காக போகிறேன்னு கூட நீங்கள் கேட்கல, அதுக்குள்ளே இவ்வளோ பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே இங்கே கோபியும், ஆமாம் பாக்கியா, இப்போ என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இப்போ வெளியில் போகிற? அதான் உனக்கு 2 ரெஸ்டாரண்ட்டுமே இல்லையேன்னு சொல்ல. அப்படி இருக்கணும் தானே கோபி, நீங்களும் உங்கள் அம்மாவும் சந்தோஷப்பட்டீங்க. இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனாலும் என்ன நம்பி இத்தனை நாள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ஸ்டாஃபுக்கு நான் சம்பளம் கொடுக்கணுமே. அதான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியலட்சுமி. இதை கேட்ட ஈஸ்வரி, என்ன பாக்கியா சொல்கிற? அங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க பணத்தை ஏற்பாடு பண்ண போறியா? அப்போ மறுபடியும் கடன் வாங்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பாக்கியா, ஏற்கனவே 2 ரெஸ்டாரண்ட்டை நடத்த எவ்வளோ வெளியில் கடன் வாங்கி வச்சுருக்க. மறுபடியும் கடன் வாங்கினா அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா, இல்லை பணத்தை தான் திருப்பி தர முடியுமா? நீ தேவையில்லாத வேலையை செய்யாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாக்கியாவை வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே இங்கே கோபியும், ஆமாம் பாக்கியா, கடன் வாங்குறது இனி நல்லதில்லை. உனக்குன்னு பெருசாக எந்த ஒரு வருமானமும் இல்லை, அப்புறம் எப்படி நீ கடனை திருப்பி கொடுப்பேன்னு கேட்க கோபி, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உங்கள் அம்மா பேசுகிற மாதிரியே என்னை புரிஞ்சிக்காம பேசாதீங்க. நான் கடன் வாங்க போகலை. இருக்கிற நகையை கொடுத்து எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணலாமேன்னு போகிறேன். இந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நகை இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் என்கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஈஸ்வரியும், என்னது, கொஞ்ச நாள் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? பெருசாக எந்த வருமானமும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, இந்த மாதம் சம்பளம் தர முடியாதுன்னு சொல்கிறத விட்டுட்டு நீ இப்படி செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே எழிலும் வராரு. அம்மா, என்னம்மா, ஏம்மா பாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்க, நான் உனக்கு தான் தெரியுமே, நான் அந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் ஏற்பாடு பண்ணணும்னு இந்த நகையை வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு நினச்சா உன் பாட்டி இப்படி பேசுகிறாங்க. அதுக்குன்னு இத்தனை நாள் என் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்தா அதெல்லாம் தப்பு இல்லையா எழில்? அதை உன் பாட்டிக்கு சொல்லி புரிய வை. நான் என்ன சொன்னாலும் மற்ற யாருக்கும் புரியாதுல்ல. நான் கிளம்புறேன். உங்கள் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன, இப்போ எனக்கு 2 ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு உடனே வீட்லேயே நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் என்னால் கண்டிப்பாக இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும் முடியும். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னதான் சொன்னாலும் பாக்கியா திருந்த மாட்டா. இனியாவோட வாழ்க்கையை பற்றியும் இந்த பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு எண்ணமும் இல்லை. இங்கே நம்ம பேச்சையும் கேட்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே ஸ்டாஃபாக வேலை பார்த்தவங்களுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு இந்த பாக்கியா கிட்ட பணம் இல்லை. இதில் மறுபடியும் இவ எப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பா? ஏன் கோபி, நம்ம பேசுகிற எதையும் இந்த பாக்கியா கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறாளா என்ன அப்படின்னு கோவமா அங்கேருந்து கிளம்புன பாக்கியாவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவும் நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணதுனால அவங்க கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃபுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு மீதி பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த எழில் கண்கலங்கிக்கிட்டே, அம்மா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அப்பாவால் தான் நிறைய பிரச்சனை வந்தது. அதை சமாளிக்க உங்ககிட்ட இருந்த பாதி நகையை நீங்கள் வச்சிங்க. ஆனால் இப்போவும் இதே ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களேம்மா. இப்படி நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு வேலை இருக்குன்னு நான் எப்படிம்மா வெளியூருக்கு போக முடியும் உங்களை தனியாக விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே பாக்கியாவும்,
நீ உன்னுடைய வேலையை பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது உடனே கோபியும், நாங்கள் எல்லாரும் இருக்கோம் எழில், நீ கவலைப்படாத, அமிர்தாவை கூட்டிட்டு நீ சந்தோஷமாக உன்னுடைய வேலையை பாரு, பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எழிலுக்கு எப்படியாவது நம்ம அம்மாவுக்கு உதவி செய்யணும், நம்ம வெளியூர் போகிறதுக்குள்ள அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தரணும். இத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவோ உழைச்சிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எந்த வேலையும் இல்லாமல் அம்மா வந்து இவ்வளோ கண் கலங்கி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. இந்த புது ரெஸ்டாரண்ட்டையாவது எப்படியாவது சுதாகர் கிட்ட இந்த வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா எந்த ஒரு உண்மையும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சுதாகர் உண்மையாகவே அவர் செய்கிறது எல்லாம் சரிதானா, இல்லை சுதாகர் அம்மா கிட்ட ஏன் இப்படி பேசுகிறாருன்னு புரிய மாட்டேங்குது. உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எழில் யோசிக்கிறாரு. அந்த சமயம் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் ஓனரோட பையன் இங்கே எழிலோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே எழிலோட ஃப்ரெண்டு மூலமாக எழிலுக்கு உண்மை எல்லாமே தெரிய வருது. இங்கே எழிலோட ஃப்ரெண்டும் எழில்கிட்ட, எழில் என்னை மன்னிச்சிரு, எங்கள் அப்பாவும் இப்படி உங்கள் அம்மாவையும் உன்னையும் ஏமாத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அந்த ஓனரோட பையன் எழில்கிட்ட சொல்ல ஆரம்பிக்க எழிலுக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் அம்மா இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அந்த சுதாகர் தானே அப்படின்னு எழிலோட ஃப்ரெண்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்க எழிலும், ஆமாம், அந்த எங்கள் தங்கச்சிக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆனால் சுதாகர் திட்டம் போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அப்பாவை பற்றி உனக்கே நல்லா தெரியும் எழில், அவர் நிறைய பிஸ்னஸ் செஞ்சார், பிஸ்னஸ்க்காக நிறைய கடன் வாங்கி அதன் மூலமாக பெரிய ஒரு வருமானம் எடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த கடனெல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுதாகர் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தார். வந்தது மட்டும் இல்லாமல், பாக்கியலக்ஷ்மி இப்போ நடத்திட்டுருக்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டை நானே வாங்கிக்கிறேன், நீங்கள் நிறைய கடனில் இருக்கீங்க, எல்லாத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பணத்தை கொடுக்குறேன், புது பிஸ்னஸையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வந்துடலாம், உங்கள் பசங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, பெரிய வேலையெல்லாம் வாங்கித்தரேன், அதன் மூலமாக அவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நான் சொன்னதை செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான பணம் கிடைக்கும், நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும்னு சொல்ல எங்கள் அப்பாவுக்கு வேறு வழி தெரியல. உங்கள் அம்மாவை பற்றி நாங்கள் எல்லாரும் யோசித்தோம், ஆனாலும் அதை விட கடன் பிரச்சனை அதிகமாக இருக்க போய் தான் அப்பா உங்கள் அம்மாவையும் உன்னையும் ஏமாத்துற மாதிரி முதல்ல அந்த சுதாகர் கிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டாரு. எங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் சுதாகர் யாருன்னே தெரியாதுன்னு உங்கள் அப்பா கிட்டேயும் போய் சொல்லிட்டாரு. ஆனால் நீ என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு என் அப்பாவும் முக்கியம், நீயும் முக்கியம், இப்படி உங்கள் அம்மா ஏமாந்து நிற்கிறாங்க, இப்போ என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்கன்னு நீ கஷ்டப்படுறத பார்த்து தான் என்னால் தாங்கிக்க முடியல, அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு சுதாகரை முன்னாடியே தெரியும். அந்த சுதாகர் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசி மனசை மாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் கொடுக்க போய் எங்கள் அப்பாவும் இப்போ வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிது, இப்போ கடன் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இதை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். அந்த சுதாகரால் உங்கள் அம்மாவுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, நீ தான் உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணும். எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன், என் அப்பா கிட்ட இதை பற்றி நீ சொல்ல வேண்டாம், கேட்கவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே எழிலோட ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சுதாகரை பற்றி சொல்லிடுறாரு. அப்போ தான் இங்கே எழிலுக்கு புரிய வருது, அப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு, பணத்துக்காகவும் சுதாகர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த புது பிஸ்னஸ்க்காகவும் தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்காரு போல். அப்போ அம்மா சொன்னது எல்லாமே உண்மை. இது தெரியாமல் சுதாகர் இங்கே கோபி அப்பா கிட்டேயும் மாற்றி பேச நானும் அப்படியே நம்பிட்டேனே, அம்மா சொல்கிற எதையும் நான் கூட நம்பாமல் இருந்துட்டேனே, என் அம்மா ரொம்ப பாவம், சுதாகரால் தான் இப்போ மறுபடியும் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. சுதாகர் திட்டம் போட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கினது மட்டும் இல்லாமல் வேற ஒருத்தர் தான் அதோட ஓனர்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டு இருக்காரே அப்படின்னு எழிலுக்கு உண்மையெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வருது. உடனே எழில் யோசிக்கிறாங்க, இந்த சுதாகர் இப்படியே ஏமாத்திட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி செய்யணும்னா அந்த சுதாகரை இனி நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். சுதாகரை இருக்கிற கோவத்தில் வீட்டுக்கே போய் வெளுத்து வாங்கி அம்மாவோட அந்த ரெஸ்டாரண்ட் டாக்குமெண்ட்டை வாங்கிடணும் அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன செய்ய, வீட்டில் உள்ளவங்களுக்கு உண்மை என்னென்னு புரிய வைக்கணும், அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவாக எடுப்போன்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக உண்மை தெரிஞ்ச எழிலும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. வீட்டில் ஈஸ்வரி, செழியன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அமிர்தா, ஜெனின்னு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க எழில். உடனே பாக்கியாவும் மெதுவாக ரொம்ப சோகமாக அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே கோபியும், என்னாச்சு எழில், ஏன் வரும்போதே இவ்வளோ கோபமாக வர, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்க, பிரச்சனை என்னால் இல்லை, அந்த சுதாகரால் தான். இத்தனை நாள் நம்ம எல்லாரும் சுதாகரை நம்பிட்டு இருந்தோம்ல, அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எழிலுக்கு தெரிஞ்ச உண்மையை வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அப்பா, நீங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்ப சுதாகரும் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்கல்ல, சந்தேகப்பட்டீங்கல்ல, அது எல்லாமே உண்மைதான். உங்களை ஏமாத்துறதுக்காக சுதாகர் பொய் சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் தான்ப்பா வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஓனரையும் பொய் சொல்ல வச்சுருக்காரு. என் ஃப்ரெண்டு தான் இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கவே இல்லைன்னு அப்பாவை நம்ப வச்சு அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க அப்போ தான் சுதாகரை நம்புவாங்க, அம்மாவை நம்ப மாட்டாங்கன்னு. இப்படி அம்மாவை நம்ம மூலமாகவே அவமானப்படுத்தணும்னு சுதாகர் நினச்சிருக்காரு. அவர் திட்டம் போட்டு தான்ப்பா இப்படி அம்மாவுக்கு எந்த பிஸ்னஸும் இருக்கக்கூடாது, அம்மா சம்பாதிக்கக்கூடாதுன்னுட்டு புது ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் பழைய ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்டையும் பேசி நிறைய பணம் கொடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கூட பெரிய வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருப்பா. அவங்க வீட்டில் உள்ள எல்லா கடன் பிரச்சனைக்கும் இந்த பணம் உதவி செய்யும்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட அப்பா மனசை மாற்றினதே இந்த சுதாகர் தான். வீடு தேடி சுதாகரே போய் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ நம்ம எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கலை, இப்போ இருக்காருன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்காரு. எல்லாமே என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருந்தான். அம்மாவை பற்றியும் அம்மா பிஸ்னஸை பற்றியும் நான் சொல்கிறத கேட்டுட்டு அவனே உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுக்கு மேலேயும் நீங்கள் சுதாகரை நம்பாதீங்க, அம்மா சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு தெளிவாக எழில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. அப்போ தான் கோபிக்கு தெரியுது. அப்போ அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சுதாகர் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரா, நம்மளை பார்த்த உடனே பொய் சொல்லி நம்மளை நம்ப வச்சு மாற்றி பேசிட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே செழியனும், என்ன எழில் இப்படிலாம் சொல்கிற, அப்போ நம்ம அம்மா கிட்ட வேற மாதிரி பேசி இங்கே நாம் போய் அதை கேள்வி கேட்டால் வேற மாதிரி நம்மளை நம்ப வச்சு அனுப்பியிருக்காரா, இத்தனை நாள் அப்போ அந்த சுதாகர் சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேட்க, சுதாகர் சொன்னது எல்லாமே பொய் தான். அது மட்டும் இல்லாமல் இனியாவை எதுக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா கிட்ட ரெஸ்டாரண்ட்டை கேட்டிருக்காங்க, அம்மா தரமாட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப நல்லவர் மாதிரி பேசி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சு நம்ம இனியாவை அவங்க வீட்டு ஆக்கினா நம்ம என்ன வேணாலும் அவங்க கேட்டால் செய்வோன்னு ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டாங்க. ஆனால் அம்மா கையெழுத்து போடும்போது அந்த பேப்பரில் அவர் எதுவுமே எழுதலையே. அப்போவே நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், நம்ம அவரை நம்பியிருக்கவே கூடாது. அம்மா நம்பி கையெழுத்து போட்டாங்க. இப்போ புது ரெஸ்டாரண்ட்லேயும் ஏமாந்து இப்போ நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நாம் தான் ஏமாந்து போய் நிற்கிறோம். ஏன் அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு எழில். இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே கோவமாக ஈஸ்வரி, செழியன், கோபின்னு எல்லாரும் முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாங்க. இப்போவாது நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எழில் சொல்கிறது எல்லாமே உண்மை, இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கல. அப்படி கேட்டிருந்தா இனியாவும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க மாட்டா. நாமளும் சந்தோஷமாக இனியாவை படிக்க வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அந்த சுதாகரை பற்றின உண்மை தெரிஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் ரெஸ்டாரண்ட் என்ன எனக்கு திருப்பி கிடைக்கவா போகுது அப்படின்னு பாக்கியா சொல்ல, உடனே செழியனும், அம்மா என்னை மன்னிச்சிருமா, இத்தனை நாள் அந்த பெரிய பிஸ்னஸ் செய்கிற சுதாகர் நம்மளை ஏமாத்திருக்கவே மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே அங்கே இனியாவோட கல்யாணத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒன்று அவமானப்படுத்த நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திருக்காரேம்மா. அப்பாவும் நானும் பேச போனப்போ கூட அவ்வளோ நல்ல விதமாக பேசினாங்க, நானும் அதை நம்பிட்டேன். ஆனால் இப்போ தானே தெரிய வருது, எழில் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்கிறான்னு எனக்கு புரியுதுமா. நான் போய் அந்த சுதாகர்கிட்ட பேசுகிறேன். அவர் மறுபடியும் என்னை ஏமாத்தணும்னு நினச்சா நீ கையெழுத்து போட்டு கொடுத்தலாமா அந்த டாக்குமெண்ட், அதை கேட்டு எப்படியாவது நான் வாங்குறேம்மா. என்னால் முடிஞ்ச அளவு நான் எப்படியாவது அந்த சுதாகர்கிட்ட கேட்டு உனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் சுதாகர் திருந்தவே மாட்டார். எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. என் ரெஸ்டாரண்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இதை பற்றி இனி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி போகிறாங்க. உடனே செழியன் எழில கூட்டிகிட்டு சுதாகரை பார்க்கறதுக்காக கிளம்பும் போதே கோபி சொல்கிறாங்க, வேண்டாம் செழியா, நீ கோவப்படாதுன்னு சொல்ல, அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க, சுதாகரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமாவும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. இத்தனை நாள் சுதாகர் மேலே உள்ள நம்பிக்கையில் அம்மாவை எவ்வளவோ எதிர்த்து பேசிட்டேன். அம்மாவை நான் நம்பாமல் இருந்தது பெரிய தப்பு. அம்மாவுக்கு என்னால் ஆன உதவியை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில கூட்டிகிட்டு செழியன் அங்கேருந்து கிளம்ப சுதாகரோட வீட்டுக்கும் போகிறாங்க. சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. இனி அந்த பாக்கியலட்சுமி என்னை எதிர்த்து பேச மாட்டாங்க, என் முன்னாடி நின்று பேசவே அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே எழிலும் செழியனும் வரதை பார்த்துட்டு சுதாகருக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இந்த பாக்கியா வீட்டிலேருந்து இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க,
இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அந்த இனியாவும் இந்த வீட்ல இல்ல. வெளியூருக்கு போனதுக்கப்புறமா இவங்கெல்லாம் எதுக்கு என்கிட்ட பேச வராங்கன்னு ரொம்ப கோவமா பார்க்குறாரு. அங்க வந்த செழியனும் எழிலும் ரொம்ப கோவமா சுதாகர் கிட்ட, எதுக்கு எங்க அம்மாவை ஏமாத்துனீங்க? எங்க அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்துற அளவு எங்க அம்மா அப்படி என்ன செஞ்சாங்க? எங்க புது ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டீங்க. இப்ப நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டையும் நடத்த விடாம வெளியில அனுப்பிட்டீங்க. எதுக்காக திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க. இதை கேட்ட சுதாகரும், வேண்டாம், இனியாவோட அண்ணன்க அப்படின்ற மதிப்பு மரியாதையும் கொடுத்தேன். இதுக்கு மேலே தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்கே நிதிஷோட அம்மாவும், ஆமாம் அது என்ன, உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் என்ன வேணும்னா வாங்கினோம்? உங்கள் தங்கச்சிக்காக தானே கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்கள் அம்மாவே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் யாரையும் ஏமாத்தணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க. உங்கள் தங்கச்சி இந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக வாழணும்னா எங்களை எதிர்த்து பேசுகிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க நிதிஷோட அம்மா. உடனே எழிலும், செலியா இப்படியெல்லாம் பேசினா சரிப்பட்டு வரமாட்டாங்க. இப்போவே எங்கள் அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு வேணும். அப்படி இல்லை சுதாகர், உங்களை இனி நம்பிட்டு இருக்க மாட்டோம். நீங்கள் எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்க விஷயம் இனியாவுக்கு தெரிஞ்சா இனியா ரொம்ப மனசு வேதனைப்படுவா. அதனால தான் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தோம். ஆனால் இனியும் அந்த டாக்குமெண்ட் எங்ககிட்ட வரலன்னா அவ்வளவுதான்னு சொல்லி இங்கே நிதிஷோட அம்மா முன்னாடியே இருந்த கோவத்தில் செழியனும் இங்கே வந்து எழிலும் சுதாகரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என் அம்மாவையே ஏமாத்திட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதா? அந்த டாக்குமெண்ட் வரல அவ்வளோதான்னு சொல்ல. இங்கே என்ன செய்யன்னு தெரியாத நிதிஷோட அம்மாவும் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து செலின் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட் தானே உங்கள் அம்மா பாக்கியலட்சுமி கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் தானே? இது தானே உங்களுக்கு வேணும், இந்தாங்க எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு இப்படி வீடு தேடி வந்து அவமானப்படுத்தினா அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆனால் இனியா இந்த வீட்டு மருமக அப்படின்றத கூட யோசிக்காமல் இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல, வேணும்னா இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் செஞ்சது பெரிய தப்புன்னு உங்களுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் புரிய வைப்போம் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு எதுக்கு இந்த டாக்குமெண்ட்? அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட் இருக்க போய் தானே நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியா கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த புது ரெஸ்டாரண்ட்டோட டாக்குமெண்ட்டே இல்லாத மாதிரி ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாங்க. இனி இந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் கிடையாது. இனி எங்கள் அம்மா வழியில் வராதிங்க, எங்கள் அம்மா மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துவாங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக செழியனும் எழிலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனி அம்மா சந்தோஷமாக அந்த புது ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்து நடத்தட்டும். நாம் அம்மாவுக்கு துணையாக இருக்கணும், உதவி செய்யணும். இனி அம்மாவை விட்டு கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பி அம்மாவை அவமானப்படுத்தி பேசக்கூடாது. எங்களுக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அம்மா, இனி ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை செய்ய முடியாதுன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாதுமா. நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் இப்போ இல்லை. இனி அந்த ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் நடத்தவும் முடியாது. அந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் ரெஸ்டாரண்ட் தாம்மா அப்படின்னு மறுபடியும் அப்படின்னு பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் ஓனர் ஆக்கி பார்க்குறாங்க செழியனும் எழிலும். இதை பார்த்த கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நல்ல வேலை, எழில் மூலமாக அந்த சுதாகர் யாருன்ற உண்மையும் தெரிய வந்து பாக்கியாவுக்கு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் கிடச்சிது. ஆனாலும் சுதாகரை நம்பி இனியாவை நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. பாக்கியா சொன்னதை கேட்டிருக்கணும். நாம தான் பெரிய தப்பு செஞ்சிட்டோம். இனியாவாத அந்த வீட்டில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு கோபி.